வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ராதிகாவின் சந்திரகுமாரி சீரியலோட ஸ்லாட் டைம் மாற்றப்பட்டது. அதனால் ரொம்பவே அப்செட்டான ராதிகா சன் டிவி நிர்வாகத்திடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. பட் சன் டிவி தெளிவாக சொல்லிட்டாங்க. டிஆர்பியில் ரொம்பவே டவுனாக இருப்பது மட்டுமில்லாமல் ரசிகர்களிடமும் சந்திரகுமாரி சீரியலுக்கு வரவேற்பு இல்லைன்னு, மற்றவர்களுடைய சீரியலாக இருந்திருந்தால் உடனே ஸ்டாப் பண்ணியிருப்போம், உங்களுடைய சீரியல் என்பதால் தான் ஸ்லாட் டைம் சேஞ்ச் செய்து இன்னும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சன் டிவி தரப்பிலிருந்து சொல்லிட்டாங்க. அதனால் ராதிகா கொண்டு வாக்குவாதம் பண்ணாமல் வேறு சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சந்திரகுமாரி சீரியலோட சரிவு ராதிகாவை நிறையவே யோசிக்க வச்சிருக்கு. அது என்னன்னா, நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மக்களாகிய ரசிகர்களுக்கு பிடிக்க வைக்கணும்னு நினைக்காம அவர்களுக்கு எது தேவையோ அதை இன்னும் சிறப்பாக செய்யணும் என்பதுதான். பாகுபலி படத்தில் ராஜமாதா சிவகாமி கதாபாத்திரத்தில் முதல் ராதிகாவை நடிக்க வைக்க ராஜமௌலி முயற்சி செய்தார். பட் ராதிகாவால் அதில் நடிக்க முடியவில்லை. ஆனால் ராதிகா அந்த சிவகாமி கதாபாத்திரத்தை மிஸ் பண்ணிட்டோமே என வருத்தப்பட்டு இருக்காங்க. அதன் தாக்கமே சந்திரகுமாரி சீரியலை எடுக்க தூண்டியது. பல மாத டிஸ்கஷன்களுக்கு பிறகு உருவான சந்திரகுமாரி சீரியலின் கதை மற்றும் திரைக்கதை ரசிகர்களை கவரவில்லை. அதனால் ரேட்டிங் மற்றும் ரசிகர்களின் ஆதரவை பெற தவறிவிட்டது சந்திரகுமாரி. இதனால் இதன் ஸ்லாட் டைம் மாற்றப்பட்டது. ஆனாலும் ராதிகா வந்தால் இரவு 9:30 ஸ்லாட் டைமில் தான் வருவேன்னு சொல்லிட்டு தற்போது சந்திரகுமாரி சீரியலில் இருந்து விலகிவிட்டார். முதலில் 2 மாத ஓய்வு தேவை, அதனால் இந்த சீரியலில் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு தற்போது வேறு ஒருவரை முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்திருக்கிறார். இனி சந்திரகுமாரி சீரியலில் விஜய் சந்திரசேகர் நடிக்கப் போவதாக ராதிகா அறிவித்துள்ளார். மேலும் விஜய் இந்த சீரியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டரில் நடிக்கப் போவதாகவும் அவர் கதையின் திருப்புமுனை காட்சிகளில் நடிக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் தனது புதிய சீரியலுக்கான கதை டிஸ்கஷன் விரைவில் முடிய போவதாகவும், அப்படி முடிவு பெற்றவுடன் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் எனவும் ராதிகா அறிவித்துள்ளார். எது எப்படியோ கூடிய விரைவில் ராதிகாவின் புதிய சீரியல் சன் டிவியில் இரவு 9:30 ஸ்லாட் டைமில் ஒளிபரப்பாக போகிறது. இந்த அறிவிப்புகளால் லக்ஷ்மி ஸ்டோர் சீரியலிற்கு வந்துள்ள புதிய சிக்கலை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.